ஹாலோ வியூவர்ஸ். கோவில் யானைகள் புத்துணர்ச்சி முகாம் 2003ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் அனுப்பப்பட்டது. அது ஏன்? அதுக்கான விடை இந்த புத்தகத்தில் டாக்டர் கே அவர்கள் சொல்லியிருக்காரு. புழுக்களை கண்டால் அருவருப்பு அடைபவர் நீங்கள் என்றால் இனி இந்த புத்தகத்தை படித்தால் அந்த அருவருப்பு எட்டி போய்விடும். உதாரணத்துக்கு இதை கவனியுங்க. நாம வண்டு பட்டாம்பூச்சி பார்த்து அருவருப்பு கொள்வதில்லை. ஆனா அதோட கை குழந்தையா இருக்கும்போது இருக்கிற வடிவம் தான் புழு. அது பாட்டுக்கும் தவழ்ந்துட்டு இருக்கும். சின்ன பிள்ளைகளும் அப்படித்தானே, அதுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு வளர்ந்துரும் குழந்தைகள் போல. இதுதான் டாக்டர் கே புழுக்கள் பத்தி சொல்ற விளக்கம். நிஜமாவே என் கண்ணோட்டம் புழுக்களை பத்தி மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். யார் இந்த கே? அவருக்கும் யானைக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? இதெல்லாம் சொல்ற ஒரு புத்தகம் தான் யானை டாக்டர். இந்த கதை அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புலையும் இருக்கு, தனி புக்காவும் கூட கிடைக்குது. இந்த யானை டாக்டரா வர டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவது நிஜமாகவே வாழ்ந்த ஒருத்தவங்கன்னு சொல்லலாம். இந்த அறம் புத்தகத்துல பார்க்குறோம் அப்படின்னா உண்மை மனிதர்களுடைய கதைகள் தான் இருக்கும். அந்த மாதிரி உண்மையா வாழ்ந்த ஒரு மனிதர் தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர். இந்த மாதிரி கதைகளை யார் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். இந்த கதையில 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கு. ஒன்று டாக்டர் கே, இன்னொருவர் அங்க இவரையும் இவரோட டெடிக்கேட்டடான ஒர்க்லையும் பிரமிச்சு போன ஒரு வன அதிகாரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஒருத்தவங்க யானை. இந்த புக்ல டாக்டர் கே அவர்கள் விலங்குகளோட குணாதிசயங்கள், அவங்கள மனிதர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, கோயில் யானைக்கு நடக்கிற அவலங்கள்னு நிறைய எடுத்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டுட்ருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வனத்துறை அதிகாரியும் டாக்டர் கேயும் சந்திக்கிற முதல் சம்பவம், அந்த சூழ்நிலையை நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்திருப்பாரு ஜெயமோகன். அப்போது டாக்டர் கே ஒரு யானைக்கு பிரேத பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறாரு. அது சாதாரண யானை இல்லை, அது பல நாள் அழுகிய யானை. அதன் உடல் அனைத்தும் முழுதாக கிழிக்கப்பட்டு 4 கால்களும் நீட்டி விரிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம புழுக்கள் எங்கும் அலைந்து கொண்டிருக்கும். அதை டாக்டர் கேயின் முழங்கால் வரை மொய்த்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அந்த வனத்துறை அதிகாரி வாந்தியோடு சேர்த்து மயக்கமே போட்டு விடுவார். இதுதான் அவங்க முதல் சந்திப்பு. அந்த சந்திப்புல 2 பேரும் பேசல. ஆனா இருவரும் பேசும்படி ஒரு சந்திப்பு நிகழும் போது அப்போது டாக்டர் கே புழுவை பத்தி ஒரு அழகான விளக்கத்தை கொடுப்பார். அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது. அப்போது டாக்டர் கே யானைகள் இப்படியாக காரணம் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, மனிதர்கள் தங்களோட சந்தோஷத்துக்காக மலை பிரதேசங்களுக்கு வர்றாங்க. பீர் பாட்டில குடிச்சிட்டு அதை உடச்சிட்டும் போறாங்க. ஆனா அது மிருகங்களுக்கு எவ்வளவு உபாதையை உண்டு பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியதில்லை. அதுவும் குறிப்பா யானைகளுக்கு. ஏன்னா யானையுடைய கால்கள் மலர் பொதிமூட்டை போல இருக்குமா. ஒரு பீர் பாட்டில் அதோட காலில் குத்துனா அது உடனே அதோட காலில் ஏறிடும். அதோட வெயிட்டுக்கு அது நடக்க நடக்க சீக்கிரமா அது கால் உள்ளேயே போயிடுமா. முதல்ல சீல் வைக்கும், பிறகு சீல் உடல் முழுக்க பரவி ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய மிருகம் நடக்க முடியாம ஒரே இடத்துல நின்று சில நாட்கள்ல இறந்துரும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, வாசிக்கிற நாம மனிதர்களா இருந்தாலும் நமக்கே இந்த மனித இனம் மேல கோபம் வந்துடும் அப்படின்னே சொல்லணும். இது மாதிரி பல சம்பவங்கள் நிறைஞ்சதுதான் இந்த புத்தகம். இன்னொரு முக்கிய சம்பவம் என்ன அப்படின்னா, யானைகள், குறிப்பா கோயில் யானைகள் படும் அவலம். யானைகள் கோயில்ல வாழ்றதுக்கான இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுங்க கண்ணில் பச்சை தலைகளும் மரங்களும் பட்டுக்கிட்டே இருக்கணுமா. அந்த காலத்துல பட்டத்து யானைகளா இருந்தது. ஆனா இப்போ உண்டங்கட்டி கொடுத்துக்கிட்டு சில உலோகங்களை கையில கொடுக்கறது எவ்வளோ பெரிய கேவலம். ஏன்னா யானை காட்டோட அரசன். அதை போர்ட்டர் போலவும் பிச்சைக்காரன் போலவும் அலைய விடுறது ரொம்ப தப்புன்னு அவர் சொல்றார். நிஜம்தான். அதோட பலம் என்னன்னு தெரியாம நாம அதை ஒரு விளையாட்டு பொம்மையா தான் இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு வரமா சாபமானு தெரியல. அதனால தான் 2003 வருஷத்துக்கு அப்புறம் யானைகளை புத்துணர்ச்சி முகாமுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பல புத்தகங்கள் அவங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சம்பவம் என்னது அப்படின்னா, சென்னாய் ஒன்று அடிபட்டு இருக்கும். அதை காப்பாத்திட்டு வந்துட்டு அவர் சொல்லுவாரு, அடிப்பட்டது தான் அந்த சென்னாய் கூட்டத்தோட தலைவன். ஆனா இனி அவன் தலைவனா இருக்க மாட்டான். என்ன, அந்த சென்னாயை காப்பாத்துறதுக்கு ஒருத்தவன் அழைச்சிட்டு போனா இல்லையா, அவன் தான் இனி சென்னாய் கூட்டத்தோட தலைவனா இருப்பான் அப்படின்னு அந்த மிருகங்களுடைய அங்க அசைவுகளையும் அதுங்க நடந்துக்கிற முறை பத்தியும் அதுங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு அவர் மதிப்பிடுறது மிகவும் வியக்கத்தகும் ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாய்கள் பத்தி அவர் ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருப்பாரு. அது நிஜமாவே நல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னா, நாய் வாழ்க்கையின் உன்னத நண்பன், வரவேற்பில் முதல்வன், பாதுகாப்பதில் முந்துபவன், அவன் நேர்மையான நெஞ்சம் உரிமையாளனுக்கு மட்டுமே சொந்தம். இப்படி அவர் நாய் பற்றி சொல்கிறது நிஜமாவே நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது சரி அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் மலை பிரதேசங்களுக்கு நாம் போகும்போது
நாம் மது குப்பிகளுடன் வர்றதும் அதை உடைச்சி போடுறதும் பிறகு காட்டில் வர்ற விலங்குகளை அவமரியாதை பண்ணுறதும் சொல்லப்போனால் அவைகள் தான் நாம் அங்கே வர்றதுக்கு நம்மளை அனுமதிச்சிருக்குங்க அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது, மனிதர்களுக்கு மட்டுமானது கிடையாது. அதை நாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறோன்னு தெரியல. ஒரு நாள் டாக்டர் கேயும் இந்த வன அதிகாரியும் மலையில் ஒரு யானைக்கு அடிபட்டது அப்படின்னு தெரிஞ்சு சிகிச்சை செய்ய டாக்டர் கேயுடன் வனத்துறை அதிகாரியும் போயிருக்கார். அப்போது யானைகளோட அங்க அசைவுகளை வச்சு அது எப்படி கோவப்படும், அது எப்படி மனிதர்களை நம்பும் அப்படின்னு யானைகளை பற்றி ஒரு முழு விளக்கமும் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்தையே நம்ம கண் முன்னாடி ஜெயமோகனுடைய எழுத்துக்கள் வந்து நிறுத்திடும் அப்படின்னே சொல்லலாம். பிறகு நாம் எதிர்பார்த்தபடி அந்த யானையும் பீர்பாட்டில் காலில் குத்தி நடக்க முடியாமல் போனதை டாக்டர் கே கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சையும் கொடுத்துட்டு வருவார். ஆனால் பீர்பாட்டில் குத்தி 1 வாரம் காலம்தான் ஆனதுனால அந்த யானை தப்பிச்சிடும்னு அவர் சொல்லுவார். இவரோட இந்த ஆத்மாத்மமான வேலையை பல வருஷம் கூடவே இருந்து பார்த்த அந்த வனத்துறை அதிகாரிக்கு இவரோட இந்த அர்ப்பணிப்பை உலகத்துக்கு உறக்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் செய்கிற வேலையை ஆய்வுபடுத்தி அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமா டாக்டர் கேவுக்கு எப்படியாவது பத்மஸ்ரீ விருது வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் அதை தெரிஞ்ச டாக்டர் கே அவர் மேலே கோவப்படுறார். ஒரு நாள் இரவு அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதோ யானையோடைய வாசனை வருது. அதை உணர்ந்த டாக்டர் கே வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு குட்டி யானை காலில் அடிபட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ குட்டி யானை எப்போதுமே தனியாக வராது, கண்டிப்பாக இதோட அம்மா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே காடு இருக்கிற திசையில் டார்ச் அடித்து பார்த்தா அங்கே 1 இல்லை 10க்கு மேற்பட்ட யானைகள் நிற்குது. பிறகு டாக்டர் கே அந்த குட்டி யானைக்கு சிகிச்சை அளிக்கிறாரு. அதை சரி செய்யும் போது அவர் கண்டுபிடிக்கிறாரு அதோட கால்லையும் பீர் பாட்டில் குத்தி இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அந்த குட்டி யானை அதிக எடை இல்லாததுனால அந்த பீர் பாட்டில் வெளியிலே நீட்டிட்டு இருக்குது. அதை அவர் எடுத்துட்டு அதை சீக்கிரமாகவே சரி செஞ்சிடறாரு. சரி செஞ்ச பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த யானை நம்ம முதுமலையில் ஒரு யானையை சரி செய்ய போனல, அங்கே இருந்த ஒரு யானை தான். அங்கே நான் குட்டியாக இருக்கும்போது நான் அதை பார்த்தேன் அப்படிங்கிறதையும் அதை சொல்கிறாரு. ஆனால் இவ்வளவு தூரம் அது எப்படி நம்மளை தேடி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத சொல்லிட்டு யானைகள் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்னது அப்படின்னா, யானைகள் வந்து சிறு தகவலை கூட மறக்காதான். 300 கிலோமீட்டர் கூட யாரையாவது தேடி வரக்கூடிய சக்தி யானைகளுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிறகு சில மணி நேரம் கழித்து 20க்கு மேற்பட்ட யானைகள் ஒன்றாக சேர்ந்து பேரொலி எழுப்புது அவர் இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி. அதன் மொழிப்படி அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. படிக்கும் நமக்கு ஒரு நிமிஷம் தோன்றும், இதெல்லாம் விடவா பத்மஸ்ரீ பிரியது அப்படின்னு. ஆமாம், நாம் பணத்தையும் பதவியையும் மாலையையும் மரியாதைக்கும் பின்னால் ஓடிக்கொண்டுட்ருக்கோம். நமக்கு இதெல்லாம் புரிய வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வர இயற்கையை பேணி காக்காவிட்டாலும் அவைகளை அசுத்தம் செய்யாமல் இருக்கணும். விலங்குகளுக்கு டாக்டர் கே போல நம்மளால் சிகிச்சை தர முடியல அப்படின்னாலும் அவைகளையும் நம் போல ஒரு உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அப்படிங்கிறதே இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம். கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம். யானையை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஆனால் இந்த புத்தகம் யானை மீது உங்களோட பார்வையை கண்டிப்பாக மாற்றும். இனி யாரும் யானையை ஒரு விளையாட்டு பொம்மையை போல மட்டும் பார்க்காம அது காட்டோட அரசன் அப்படின்னு நம்மளை உணர வைக்கிற ஒரு உன்னத புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் போட்டுட்ருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.